மாலா, சீக்கிரம் வா, லேட் ஆகுது. ஆயிடுச்சா நீ வர? செப்பல் போட்டுக்கிற. சீக்கிரம் வா, இல்லைன்னா அண்ணனுக்கு கோவம் வரும். வந்துட்டேன் அண்ணி. அண்ணி, இன்னைக்கு சைக்கிள்ல பின்னாடி நான் உட்கார்றேன். சரி பாட்டி, அப்ப நான் எங்க உட்கார? நீங்க நான் உட்கார மாதிரி முன்னாடி உட்காருங்க. அடி கழுத, சைக்கிள்ல சின்ன குழந்தைங்க தான் முன்னாடி உட்காருவாங்க. இது மாலா சரிதாவோட கதை. மாலா கிஷன் அண்ணன் தங்கச்சி. ஒரு விபத்துல மாலாவோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அப்போத்துல இருந்து கிஷன் தான் மாலாவை பாத்துக்கிறாங்க. மாலாவுக்கு அம்மா அண்ணி அன்பு கிடைச்சது. அதனால கிஷன் சரிதாவை கட்டிக்கிட்டாரு. சரிதா கூட மாலாவை பொண்ணாதான் பார்த்தா. அவ மாலா மேல உயிரே வச்சிருந்தா. அன்னைக்கு கிஷன் மாலா சரிதா கிராமத்துல ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. கல்யாணத்துல சாப்பிடும்போது, அண்ணி, கல்யாண பொண்ணு என்ன போட்டிருக்கா? அது லெஹங்கா. உன்கிட்ட இருக்குல்ல பச்சை கலரு. இல்ல, இது அந்த மாதிரியே இல்ல. ஏன்னா இது கல்யாண பொண்ணு லெஹங்கா, ரொம்ப காஸ்ட்லி கூட. ஆமாவா? அப்போ இந்த லெஹங்கா வாங்க எவ்வளவு செலவாகும்? ஏமா இப்படி கேக்குற? எனக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்க எனக்கு இது வாங்கி தரீங்களா? ஆ, வாங்கி தரேன். என் லட்டு கல்யாண பொண்ணா எவ்வளவு அழகா இருப்பால. அண்ணி, நீங்க எவ்வளவு நல்லவங்க. இருங்க, இதுக்காக உங்களுக்கு இன்னொரு ரசகுல்லா எடுத்துட்டு வரேன். சரி கழுத. மாலா சரிதா எந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்களோ அது ஊர் நாட்டாம பொண்ணோடது. நாட்டாம கிட்ட நிறைய பணம் இருந்தது. அதனால அவரு டவுன்ல இருந்து ரொம்ப காஸ்ட்லியான பிரைடல் லெஹங்கா வாங்கி கொடுத்தாரு. ஆனா குட்டி மாலாக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆனா சரிதா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டா. வீட்டுக்கு போகும்போது சைக்கிள்ல உட்கார்ந்த மாலா அவ அண்ணனோட ஏதேதோ பேசிக்கிட்டு வந்தா. சைக்கிள் பின்னாடி உட்கார்ந்த சரிதா இத மட்டும் தான் யோசிச்சா. மாசம் மாசம் அவ எவ்வளவு பணம் சேர்க்கணும்னு. அப்போதான் மாலா கல்யாணத்துக்குள்ள அந்த லெஹங்காவை வாங்கலான்னு. நாட்கள் போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள், டாக்டர் சார், அவர் நல்லா இருக்காரு இல்லையா? இவங்களுக்கு பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் நெத்திக்கேறி இருக்கு. இவங்களை காப்பாத்துறதுக்கு சிட்டிலிருந்து நாங்க இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு வரணும். ஒரு வேலை பண்ணுங்க, 15,000 ரூபாவை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க கவுண்டர்ல கட்டிருங்க. கிஷன் வயல்ல வேலை பார்க்கும்போது ஒரு விஷப்பாம்பு அவரை கடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆனா டாக்டர் சொன்னதை கேட்டு சரிதாக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு. சரிதா கிட்ட பணம் இருந்தது. ஆனா அவ மாலாவோட லெஹங்கா வாங்க வச்சிருந்தா. ஆனா இப்போ கிஷன் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். சரிதா எல்லா பணமும் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டா. கிஷன் என்னவோ உயிர் பொழிச்சிட்டாரு. ஆனா அவரு ரொம்ப சோர்வாயிட்டாரு. டாக்டர் சரிதா கிட்ட சொன்னாங்க, இவங்க உயிரை காப்பாத்தியாச்சு. ஆனா 3-4 மாசம் நீங்க இவங்கள வேலை செய்ய விடாம பாத்துக்கணும். அது அவங்களுக்கு ஆபத்து. அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. நல்ல சாப்பாடெல்லாம் நீங்க கொடுக்கணும். சரி டாக்டர் சார். அன்னையிலிருந்து வீட்டு பொறுப்பு சரிதா மேல விழுந்துருச்சு. நல்ல விஷயம் என்னன்னா இப்போ மாலா வளர்ந்துட்டா. மாலா வீட்டு வேலை செய்வா, சரிதா வெளியே போய் ஃபேக்டரியில வேலை செய்வா. அப்போ ஒரு நாள் ஃபேக்டரியில இருந்து வரும்போது மாலாவுக்கு வழியில பெரிய துணிக்கடை தெரிஞ்சது. அதுக்கு வெளியே ஒரு அழகான லெஹங்கா மாட்டிருந்தாங்க. சரிதாக்கு தெரியும் அந்த லெஹங்கா ரொம்ப காஸ்ட்லின்னு, அதை அவ வாங்க முடியாதுன்னு. அப்போ அவ யோசிச்சு, வணக்கம் சேட்ஜி. வணக்கம் வணக்கம். என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல சேட்ஜி, நான் ஒன்னும் வாங்க வரல, நான் வேலை கேட்க வந்தேன். அப்படியா? எங்க ஒரு மிஷினு காலியா தான் இருக்கு. உங்களுக்கு துணி தைக்க வருமா? வராது சேட்ஜி. ஆனா கடவுள் சத்தியமா ரொம்ப கஷ்டப்படுவேன். கஷ்டப்பட்டு கத்துக்குவேன். நீங்க எனக்கு பணமெல்லாம் கொடுக்காதீங்க. நல்ல லயங்கா தைக்கிறத கத்துத்தாங்க. சரிதா கண்ணில் உண்மையை பார்த்து சேட்டு அவளை வேலைக்கு வச்சாரு. அடுத்த நாள்ல இருந்து சரிதா அந்த கடையோட டைலர் கிட்ட இருந்து தைக்கிறத கத்துக்கிட்டா. அவ தைக்கிறதோட சேர்த்து கடைய சுத்த கூட பண்ணுவா. அதை பார்த்து சேட்டு சந்தோஷப்பட்டாரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம், சரிதா, கத்துக்கிட்டியாமா? வந்து ஒரு மாசம் ஆச்சுமா? ஆமா சேட்ஜி, பாருங்க இதை நான் தான் தைச்சேன். சரிதா கையில ஒரு அழகான லேங்கா இருந்தது. அந்த லேங்காவை பார்த்து சேட்டு சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் யோசிச்சு சொன்னாரு, சரித்தர், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா டிசைன் வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கணும். ஏன்னா நீ கஷ்டப்படக்கூட தேவையில்லை. அப்படியே நாம கம்மி விலைக்கு இதை விற்கலாம். ஜாஸ்தி டிசைனை நாம கம்மி விலைக்கு விற்க முடியாது. சரி, அடுத்த தடவை அப்படியே பண்ற. இப்படியே நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். இந்தா உன் மொத சம்பளம்.
அப்படி சொல்லி சேட்டு சரிதா கையில 10,000 ரூபாய் கொடுத்தாரு. சரிதாக்கு நம்பவே முடியல. அவ உடனே வீட்டுக்கு நிறைய ரேஷனை வாங்கிட்டு போனா. இப்போ கிஷன் உடம்பு கூட சரியாயிடுச்சு. வயல் வேலை கூட பாக்குறாரு. அதுக்குள்ள மாலா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா மாலாவுக்கு தெரியும் அண்ணா அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை நடத்துறாங்கன்னு. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே ஆசைதான், அவ கல்யாணத்துக்கு நல்ல லெஹங்கா போட்டுக்கணும்னு. ஆனா அந்த ஆசை இப்ப வீட்டு நிலைமை தெரிஞ்சு போயிடுச்சு. அது அவ மனசுலயே வச்சுக்கிட்டா, யாருக்குமே சொல்லல. இப்படியே கொஞ்ச நாள் போனது. மாலாவோட கல்யாண நாள் கூட வந்துடுச்சு. மாலா, மாலா, கதவை திற சீக்கிரம். நீ பாருங்க நீ, இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கும் இல்ல, அழகா தெரியறல்ல. அடி கழுத, என்கிட்ட விஷயத்த மறக்கிற அளவுக்கு பெருசாயிட்டியா? சேச்சி உள்ள வாங்க, இவதான் என் செல்லம். உன் கல்யாணத்துக்கு கங்க்ராச்சுலேஷன். நன்றி சேச்சி. நல்லா இருமா. இந்தா உன்னோட அண்ணி கையால இந்த கிஃப்ட் உனக்கு. மாலா உடனே அந்த பார்சலை பிரிச்சா. அதுக்குள்ள அழகான லெஹங்கா இருந்தது. மாலா ஒண்ணுமே சொல்லல. அவ சரிதாவை பார்த்து சந்தோஷத்துல அழுதா. உனக்கு தெரியுமா செல்லம், நீ கல்யாணத்துல ஒரு நல்ல லெஹங்கா போடணும்னு உங்க அத்தை என் துணி கடையில வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நாள் முழுக்க துணியை தைச்சு நாள் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்து அவங்க கையால உனக்கு லெஹங்காவா தைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா சேச்சி, நீங்க இல்லாம இத பண்ணிருக்க முடியாது. அட, நான் உனக்கு கொஞ்சம் துணியை மட்டும்தான் கொடுத்தேன். பாசத்தை உழைப்ப நீ அதுல போட்ட. லெஹங்கா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லெஹங்காவை இந்த ஊர்ல போட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப கிராண்டா இருக்கு. போட்டிருக்க மாட்டாங்க சேச்சி. ஏன்னா எந்த பொண்ணுக்கும் இவ்வளவு அன்பு காட்டுற அம்மா மாதிரி ஒரு அண்ணி இருப்பாங்களா? அண்ணி. ஊர்மிளாவோட 3 மருமகள்கள்ல 2 பேரு பணக்கார வீட்ல இருந்து வந்தவங்க. ஆனா ஒரு மருமக மட்டும் ஏழை வீட்ல இருந்து வந்தவ. இதனால அவள மாமியார் மட்டுமே இல்லாம அவளோட ஓரவத்திங்களும் அவளை மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. எப்பயும் போலவே இனிக்கும் ஏழை மருமக வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா. சோனல், ஓ சோனல், அடியே சோனல், எங்கடி தொலைஞ்ச? வந்துட்டேன் அத்தை. கையில டீ எடுத்துக்கிட்டு சோனல் ஹாலுக்கு வந்தா. இந்தாங்க அத்தை டீ. என்னோட ஏழை மருமகளே, டீ செஞ்சிட்டு இருந்தியா இல்ல பீமனுக்காக பொங்கல் செஞ்சிட்டு இருந்தியா? அத்தை, வெளியில வேலைகளும் ரொம்ப நிறைய இருக்கு. எனக்கு நாள் முழுக்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. அட, என்னோட காலத்துல ஒரே ஒரு மருமக எல்லா வேலைகளையும் பண்ணிடுவா. ஆனா உனக்கு கஷ்டமா இருக்கா? என்னோட 2 மருமகள்களுக்கும் டீ உங்க அப்பனா எடுத்துட்டு வருவான். அத்தை, சின்ன ஓரவத்திங்களாலையும் வேலை செய்ய முடியும்ல? ஏன், உன் கை கால் நல்லா தானே இருக்கு, வாய் மூடிட்டு வேலை பண்ணு. சரி அத்தை. மாமியார் சொன்னதை கேட்டு சோனல் கிச்சனுக்கு வந்தா. என்கிட்ட மட்டும் அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. நான் இந்த வீட்டு மருமக இல்லாம வேலைக்காரி மாதிரி இருக்கேன். இந்த காலத்துல யாருமே இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்க மாட்டாங்க. அந்த 2 கிளிகளும் அத்தை கிட்ட என்னதான் சொல்றாங்களோ தெரியல. அத்தை அவங்களையே பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் ஏழைன்றதுனால எப்பவுமே மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. இப்படி புலம்புறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்னா இதுதான் ஏழைங்களோட வாழ்க்கை. ஏழை மருமகளோட இந்த கஷ்டம் அவளோட பேச்சிலேயே தெரியுது. ஒரு பக்கம் ஏழை மருமக வேலைக்காரி மாதிரி இருந்தா, இன்னொரு பக்கம் சின்ன மருமகள்கள் சோனலுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேரம் போக போக குளிர்காலமும் வந்துச்சு. ஹால்ல உக்காந்துருக்கிற 2 பணக்கார மருமகள்களும் இப்படி சொன்னாங்க. அத்தை, குளிர்காலம் வந்துச்சு. இந்த சீசன்ல எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த குளிர்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு டாடி கிட்ட சொல்லி புது ஹீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். அத்தை, நானும் நேத்து நிறைய வின்டர் ஷாப்பிங் பண்ணேன். இத பாருங்க, உங்களுக்காக தான் பஷ்மினா ஷால் வாங்கியிருக்கேன். கிஃப்ட்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு மட்டுமா தெரியும்? நானும் உங்களுக்காக புது ரஜாய வாங்கியிருக்கேன். அத்தை, அதெல்லாம் எதுக்கு? அட, எதுக்குமா தேவைப்படாது. உங்ககிட்ட மெலிசான போர்வைகள் தான் இருக்கு. அதனால என் மருமகள்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி செஞ்சேன். ராத்திரி குளிர்ல நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க பாவம். என்கிட்ட நிறையவே காசு இருக்கு, தெரியும்ல? அப்பதான் சோனல் ஊர்மிளா கிட்ட இப்படி சொன்னான். சின்ன ஓரவத்திங்களுக்காக ரசாய்களை வாங்கியிருக்கீங்க. அப்படியே எனக்கும் வாங்கியிருக்கலாம் இல்லத்த?
இந்த வாட்டி பயங்கரமா குளிரும்ட்டு நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் மெலிசான போர்வைகளால எப்படி சமாளிப்பேன் சொல்லுங்க? ஏண்டி என் ஏழை மருமகளே, என்கிட்ட காசு மரம் இருக்குன்னு நினைச்சியா? இப்போ என்கிட்ட காசு இல்ல, காசு வரப்ப பாத்துக்கலாம். ஆனா அத்தை, இப்பதான் நீங்க உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னீங்களே. ஊர்மிளாவோட கோவத்தை பார்த்து சின்ன ஓரவத்திங்க 2 பேரும் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஏழையா இருந்தும் கூட எங்க 2 பேருக்கும் சமமா இருக்கணும்ட்டு நினைக்கிறீங்களா என்ன? ஊர்வஷி, உன்ன மாதிரியே இருக்கிறதுக்கு நீ ஒன்னும் பெரிய செலிபிரிட்டி கிடையாது. பாத்தீங்களா அத்தை, சோனல் அக்கா தேவையில்லாம எங்க மேல கோவப்படுறாங்க. சரியா சொல்லிருக்க தான்யா கண்ணு. என்னோட ஏழை மருமகளுக்கு பாத்திரங்களை விளக்குறப்ப மட்டும் கை வலிக்கும், ஆனா பேசுறப்ப மட்டும் நல்லா வாய் ஓடும். இப்படி சொல்லிட்டு ஊர்மிளா அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் தான்யா சொன்னா, எங்க அத்தையோட ஏழை மருமகளே, நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கூட உன்னால எங்க இடத்த பிடிக்கவே முடியாது. எங்களோட அதிர்ஷ்டம் கோஹினூர் டைமண்ட் மாதிரி. அப்புறம் நீ ஒரு தேவையில்லாத பொருள், அதை பார்த்தாலே எல்லாரும் சலிச்சுப்பாங்க. இப்படியே சில வாரங்கள் கடந்தது. அதோடவே குளிரும் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. ஒரு பக்கம் பணக்கார மருமகள்கள் 2 பேரும் நல்லா உஷ்ணத்தை கொடுக்கற ரசாய்களை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பாவம் ஏழை மருமக ஒரு மெலிசான போர்வையை போத்துக்கிட்டே தூங்க வேண்டியதா இருந்தது. அடுத்த நாள் காலையில சோனல் எப்பயும் போலவே கிச்சன்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு பாத்திரங்களை விளக்கறதுக்காக சிங்க் டேப்பை திறந்து விட்டா. அந்த குளிர் தண்ணியில அவளோட கை நடுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவ தன்னோட மாமியார் ரூமுக்கு போனா. அங்க ஊர்மிளா ரூம் ஹீட்டரை போட்டுக்கிட்டு ரசாய போத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா. அப்போ ஊர்மிளா சோனல் கிட்ட இப்படி சொன்னா, சோனல், என் ரூம்ல அப்படி என்ன பாக்குற? ஏதாவது திருட நினைக்கிறியா என்ன? அத்தை, நான் வாட்டர் ஹீட்டரை தேடிட்டு இருக்கேன். குளிர்காலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிச்சன் டேப்ல இருந்து சில்லுன்னு தண்ணி வருது. அதுல என் கை உறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஓ, அப்போ மகாராணிக்கு பாத்திரங்களை விளக்கறதுக்கு சுடு தண்ணி வேணுமா? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஹீட்டர் வீட்டரெல்லாம் இல்ல, சும்மா டைம் பாஸ் பண்ணாத, வேலைய பாரு. இப்படி சோனலை மட்டம் தட்டி விட்டுட்டு ஊர்மிளா ஜாலியா ரசாய போத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா. ஆனா பாவம் சோனலுக்கு அந்த உறைஞ்சு போற குளிர்லயும் கூட குளிர் தண்ணியிலேயே வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. சோனல் கிட்ட ஸ்வெட்டரும் இல்ல, ஷாலும் இல்ல. அப்படி இருந்தும் கூட ஊர்மிளா சோனலை தான் காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு அனுப்புவா. ஆனா ஒரு நாள் ஊர்மிளாவோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்களோட துடிச்சிட்டு இருக்கிற குரலை கேட்டு சோனல் உடனே அவங்க ரூமுக்கு போய் இப்படி சொன்னா, அத்தை, என்னாச்சு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அட, உங்களுக்கு ஃபீவர் இருக்கு, நான் இதோ வரேன். சோனல் உடனே கிச்சனுக்கு போய் கஞ்சியை தயார் செஞ்சு எடுத்துட்டு வந்தா. அத ஊர்மிளாவை குடிக்க சொன்னா. அதோடவே அவங்களோட ஃபீவர் குறையறதுக்காக அவங்களுக்கு ஈர துணியும் வச்சிட்டு இருந்தா. சோனல் அவங்களுக்கு கை காலெல்லாம் அமுக்கி விட்டா. பாவம் சோனல் ராத்திரி முழுக்க தூங்காம தன்னோட மாமியாருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் ஊர்வசியும் தான்யாவும் மாமியாரோட ரூமுக்கு வந்தாங்க. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் அத்தை. என்னாச்சு? ஏன் பேஷண்ட் மாதிரி இருக்கீங்க? அத்தைக்கு நேத்து ராத்திரில இருந்து உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு ஹை ஃபீவர். ஊர்வஷி, வா போலாம், இல்லனா நமக்கும் ஃப்ளூ வந்துரும். இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப பார்த்தாங்க. அப்புறம் ஊர்மிளாக்கு அவங்கள பத்தி எல்லாமே புரிய வந்தது. நீங்க 2 பேரும் என்ன பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க உங்க உண்மையான ரூபத்தை காமிச்சிட்டீங்க. சோனல், என்ன மன்னிச்சிடுமா. நான் எப்பவுமே உன்னோட ஏழ்மைய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் கடவுள் என்ன இப்படி தண்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அத்தை, பழைய விஷயங்களை பத்தி நினைச்சு கஷ்டப்படாதீங்க. கடந்து போனதை மறந்துருங்க. ஊர்மிளா சொன்னதை கேட்டு தான்யாவும் ஊர்வஷியும் தப்ப உணர்ந்து தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தோம். அக்கா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்களேன். அப்படி சொல்லாதீங்க. உங்களை நான் எப்பவுமே என்னோட தங்கச்சிங்களா தான் நினைச்சேன். அப்புறம் 3 பேரும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இனி அன்னிலிருந்து எல்லாருமே சேர்ந்தே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. Thanks for watching.